வாழ்க்கை எப்பயுமே சூப்பர், ஜெயிக்கிறது மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். பிரச்சனைகளை வரவேற்கிற மனிதன் தான் வாழ்க்கையில் சாதனையாளனாக மாறுகிறான். நல்லா புரிஞ்சு வச்சுங்க. பிரச்சனைகளை வரவேற்கிற மனிதன் தான் வாழ்க்கையில் சாதனையாளனாக மாறுகிறான். உண்மையா இல்லையா? உங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனை, லாங்குவேஜை வரவேற்று நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அது பிரச்சனையே இல்லை, போஸ்டிங் கன்ஃபார்ம். கேட்டா உங்களுக்கு சில சப்ஜெக்ட் டஃபா இருக்கும், அது உங்களோட பிரச்சனை. அதை வரவேற்க கத்துக்கிட்டீங்க, படிக்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா போஸ்டிங் போயிட போறீங்க, அடுத்த லெவல் போயிட போறீங்க, ஈஸியா முடிஞ்சிடும். பிரச்சனைகளை வரவேற்க கற்றுக்கொள்ளுங்கள். சும்மா சார் நான் என்ன சொல்றேன், நம்ம வீட்டுக்கு வெளியில காலடி எடுத்து வச்சதுல இருந்து எல்லாமே 4-way ட்ராக், எல்லாமே பைபாஸ்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. நம்ம வீட்டுக்கு வெளியில கால் வச்சோன்னா மழை தண்ணியில கால் சதக்கணும் அடங்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்போம், சரி நம்ம மேல தெளிக்கணும். இதுதான் என் டார்கெட். நீங்க நினைச்ச ஒர்க் பண்றப்ப அது கிடைக்காம போகுது, அந்த எக்ஸாம் நீங்க செலக்ட் ஆகாம போறீங்க, போஸ்டிங் இல்லாம போகுது, உங்கள் கனவுகள் சிதைந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுங்க. உங்கள் கனவுகள் சிதைந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுங்க. வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஒன்றினுடைய முடிவுதான் மற்றொன்றினுடைய துவக்கம். ஒரே ஒரு உதாரணம் சொல்லவா? விமானம் ஓடுபாதையில ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மேல பறக்கும். கரெக்டா? விமானம் ஓடுபாதையில ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மேல பறக்கும். விமானம் ரன்வேல போகுது, ரன்வே முடியுது, ஐயோ ரன்வே முடிஞ்சிருச்சேன்னு பைலட் கவலைப்பட்டார்னு வச்சுங்க, உள்ள உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் அரோகரா கோவிந்தா கோவிந்தா தான். கரெக்டா? ஆனா விமானிக்கு பைலட்டுக்கு தெரியும், என்ன தெரியும்? ஓடுபாதையினுடைய முடிவுதான் பறப்பதனுடைய தொடக்கம் என்று. ஓடுபாதையினுடைய முடிவுதான் பறப்பதனுடைய தொடக்கம் என்று. தயவு செஞ்சு எல்லாருமே மனசுல வச்சுங்க. நீங்கள் போன முறை தோற்றிருக்கிறீர்கள் என்றால் இந்த முறை வெற்றி பெற்று பறப்பதற்கான ஆயத்தம் என்ற அர்த்தம் என்பதை மட்டும் யாரும் மறந்துவிடக் கூடாது. ஒன்றினுடைய முடிவுதான் மற்றொன்றினுடைய துவக்கம். பயப்படவே பயப்படாதீங்க, போல்டா இருங்க லைஃப்ல எப்பயுமே. உங்களுக்கு எனக்கு தெரியும், இந்த குரூப் எக்ஸாம் எழுதுறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நல்ல டேலண்ட் இருந்தும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ஒரே ரீசன் பயம் மட்டும்தான். ஒரு பயங்கரமான புயல் காத்து அடிக்குது, ஒரு மரம் இருக்கு, பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்கு, அந்த மரத்துல ஒரு கிளை இருக்கு, ஒடிஞ்சு விழக்கூடிய நிலைமையில அந்த கிளை இருக்கு. அந்த ஒடிஞ்சு விழக்கூடிய நிலையில இருக்கிற அந்த கிளை மேல ஒரு பறவை உட்காருது. நல்லா யோசிச்சு பாருங்க, புயல் காத்து, மரம், ஒடிஞ்சு விழுகிற கிளை, உடைந்து விழுகிற கிளை, அதன் மேல் வந்து ஒரு பறவை அமர்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, ஆடிக்கொண்டிருக்கிற கிளையில் அமர்கிற பறவை கிளையை நம்பி ஒருபோதும் அமர்வது கிடையாது, தன் சிறகை நம்பி மட்டும்தான் அமர்கிறது. எத்தனை கிளைகள் விழுந்தாலும் உடனே பறந்து விடலாம் என்பதற்காக. அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். பயப்படவே பயப்படாதீங்க. நீங்க மாறணும், உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே மாறும்.